வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். 108 நாட்கள் ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப். வாழ்வின் மிக முக்கியமான 5 துறைகள்: உடல் நலம், மனநலம், உறவுகள் மேம்பட ரிலேஷன்ஷிப், ஆன்மீகம் என்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி, 5வதாக பொருள் வளம், அதாவது செல்வச் செழுமை, வெல்த் அபண்டன்ஸ், ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் த்ரூ ப்ரொஃபஷனல் growth. வாழ்வின் மிக முக்கியமான இந்த 5 துறைகள், 5 துறைகளிலும் ஒரு மனிதனுக்கு வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்காக, அந்த வளர்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 108 நாட்களாக இந்த பயிற்சியை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து சில வேலைகளை நம்ம வாழ்க்கையில தினமும் செஞ்சுட்டு இருக்கோம். தினமும் காலையில எழுந்தவுடன் நன்றி தெரிவித்து விட்டு, நன்றியுணர்வோட இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, இந்த நாளை சிறப்பான முறையில் பயன்படுத்துவேன். இலக்குகளை எழுதுதல், நன்றி தெரிவித்தல், கிராட்டிடியூட் ரைட்டிங் ஜேர்னல்ல நம்ம எழுதுறோம். அடுத்தது இலக்குகளை எழுதுதல். என்னதான் இலக்கு மைண்ட்ல இருந்தாலும் ஒரு தடவை நம்ம கையால டெய்லி அதை எழுதும்போது அதற்கு ஒரு தனி பவர் இருக்கு, அதற்கு ஒரு தனி வேல்யூ இருக்கு. நான் அதை டெய்லி எழுதி என்னோட இலக்குகளை நான் அடைந்திருக்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த நோட்டில் தான் எழுதணுமா, இந்த கலர் பென்னில் தான் எழுதணுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அந்த நோட் காலியாகிற வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து அதில் எழுதுங்க. அந்த நோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நோட்டை ஒன்று வாங்கி, டைரியோ நோட்டோ ஒன்று வாங்கி அதில் எழுத ஆரம்பிங்க. டேட் போட்டு எழுதுங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் புக்கு, செகண்ட் புக்கு, தேர்ட் புக்குன்னு ஒன்று ஒன்றா எழுதிட்டே இருங்க, அவ்வளோதான். இதுதான் ப்ரொசீஜர். இந்த கலர் பென்னில் எழுதணுமா, ப்ளூவில் எழுதலாமா, பிளாக்ல எழுதலாமா, க்ரீனில் எழுதலாமா, கலர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். புத்தி கொள்முதல் எல்லாத்தையும் எடுத்து வாங்கி வாங்கி எடுத்து மூளையில் சேமிக்க வைக்கிறது வேலை கிடையாது. செயலில் கொண்டு வரணும். அந்த செயல் தான் முக்கியம். ஸோ நன்றி தெரிவித்தல் அதை எழுதுங்க, இலக்குகளை அதை எழுதுங்க. அடுத்ததாக இந்த இலக்குகளை ஃபியூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் அச்சீவ் பண்ணணும்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், அப்போ இன்றைய வேலைப்பட்டியல். ஸோ இன்றைய வேலைப்பட்டியல்ங்கிறது இன்னைக்கு எழுக்காது, முன்னாடியே நம்ம தயார் பண்ணியிருப்போம். அந்த வேலைப்பட்டியலை ஒரு தடவை எழுதிட்டு அந்த வேலைப்பட்டியலின்படி ஒவ்வொரு வேலையாக கம்ப்ளீட் பண்ணிட்டு டிக் பண்ணிகிட்டே வருவோம். அந்த நாள் முடிவில் செக் பண்ணும்போது, ரிவ்யூ பண்ணும்போது எல்லா ஆக்ஷன்ஸையும் கரெக்டாக முடிச்சிருக்கோமா இல்லையா, எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுடைய அக்கௌண்டபிலிட்டி. அப்படி முடித்த வேலைகளில் எதை சிறப்பாக செஞ்சோம் அதுக்காக நம்மளை பாராட்டிக்கலாம், எதை இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதை சேஞ்ச் பண்ணணும், எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதே போல் அந்த நாள் முடிவில் யார்கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா நாள் முழுக்க நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்போம், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிடுறோம். அதை வந்து ஓரலாக மெசேஜாக நீங்கள் அனுப்பலாம். அவங்களுக்கு ஒரு சாரி மெசேஜ் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட பேசிடலாம். ஸோ இந்த ரிவ்யூ முடிச்சுட்டு தான் நம்ம வந்து படுக்க போகிறோம். படுக்க போகும்போதும் ஒரு நன்றி உணர்வோட இந்த ஒரு நாள் சிறப்பாக அமைந்தது, இந்த நாளை சிறப்பாக நான் பயன்படுத்திக்கிட்டேன், எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னை சுற்றியுள்ளோருக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நான் ரொம்ப சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டேன். இது போல நிறைய நாட்கள் எனக்கு வேணும் என் இலக்குகளை அடைவதற்கு. நன்றி இறைவா, நன்றின்னு அதுதான் என்ன. அதே போல் நம்ம இலக்குகளையும் ஒரு தடவை மனசு நினச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கினோம்னா, நாம் தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம ஆழ்மனது நம்ம இலக்குகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும். அடுத்த நாள் நம்ம எழுந்திருக்கும் போது அந்த இலக்குகளை அடைவதற்கு நம்ம யாரை சந்திக்கணும், யாரை பார்க்கணும், யார் நமக்கு வாடிக்கையாளராக வரணும், யார் நமக்கு வாய்ப்பாளராக வரணும், நமக்கு எந்த மாதிரி கம்பெனியில் வேலை கிடைக்கணும், அது வாட் எவர் இட் இஸ், பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சேலரிடு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய இலக்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான நபர்கள், தேவையான ரிசோர்ஸஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வருவாங்க, வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். ஆனால் நாம் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். அது வந்து நம்முடைய வளர்ச்சி, நம் குடும்பத்தின் வளர்ச்சி, நம் தேசத்தின் வளர்ச்சி, நம்மை சுற்றியுள்ளோரின் வளர்ச்சி எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் நல்லதுக்காக அதை பயன்படுத்தணும். நம் சுயநல நோக்கோட நம்ம பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருந்தால் தான் அதை பயன்படுத்தணும், அதை வந்து செயல்படுத்தணும். ஸோ நம்முடைய எண்ணம், சொல், செயல், இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதை வந்து சரிப்படுத்துகிறோம். அதே போல் நம்முடைய உடல், உயிர், மனம்
இந்த மூணையும் சரி பண்றோம் ஒவ்வொரு நாளும். ஸோ உடல், உயிர், மனதிற்கு தேவையான பயிற்சிகள். இந்த பயிற்சிகள்லாம் நம்ம செய்வதோடு தினமும் எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னா, இந்த உடல், உயிர், மனம் சரி பண்றோம். எண்ணம், சொல், செயலை சரி பண்றோம். உடலுக்கு தேவையான எளிய முறை உடற்பயிற்சி. அதுக்கப்புறம் நிணநீர் ஓட்டம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஃபாஸ்ட் பிரிஸ்க் வாக்கிங், அப்புறம் ஜாகிங், ஸ்விம்மிங். அது நீங்க பேட்மிண்டன் விளையாடுறது, எது இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. உயிராற்றலை பலப்படுத்துவதற்கு காயகல்ப பயிற்சி. டெய்லி காலையில் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம். ஸோ இதை கண்டிப்பாக உயிராற்றலை பலப்படுத்துவதற்கு இந்த பயிற்சியை செய்கிறோம். இது எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமையம் அல்லது பொள்ளாச்சி ஆழியாறில் உள்ள அறிவு திருக்கோயிலுக்கு போய் கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்னையில் தலைமை மன்றம் திருவான்மியூரில் இருக்குது. திருவான்மியூரில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைமை மன்றம் இருக்குது. அங்கே கடல் 2வது கடல் நோக்கு சாலை, செகண்ட் சீவர்ட் லைன், வால்மீகி நகர். அங்கங்கே போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் எல்லா பயிற்சிகளையும் கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் அங்கே பிஎஸ்சி, எம்எஸ்சி யோகா கற்றுக்கலாம். அதே போல் அங்கே வந்து இப்போ அட்மிஷனும் நடந்துட்டுருக்கு. எம்ஃபில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் யோகாவில். அதே போல் பிஹெச்டியும் பண்ணலாம். எல்லா வித ஒரு யூனிவர்சிட்டியே அங்கே இயங்கிட்டு இருக்கு. திருவான்மியூர்ல வால்மீகி நகர்ல 2வது கடல் நோக்கு சாலை, செகண்ட் சீவேர்டு லேன். வாழ்க வளமுடன். ஸோ இந்த பயிற்சிகள்லாம் செய்கிறோம். இதோட சேர்த்து டெய்லி காலையில் ப்ராசஸாக எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே ஹேபிட்ஸாக நமக்கு மாற்றிடணும் நம்ம. உடலுக்கு தேவையான பயிற்சி, உயிருக்கு தேவையான பயிற்சி, மனதிற்கு தேவையான பயிற்சியாக மூச்சு பயிற்சியும் தியானம் என்கிற தவம் பண்ணுறோம். ஸோ இந்த தியானம், தவம், தீட்சையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ மத்தியில் ஆகினை, உச்சந்தலையில் துரியம் என்கிற சஹஸ்ராதாரா, அங்கே துரிய தீட்சை கொடுத்துருவாங்க. மூலாதார முதுகு தண்டு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய மூலாதார மையத்தில் சாந்தி தீட்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனதை நாமே செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு செய்வதற்காக அகத்தாய்வு பயிற்சிகள் நிறைய சொல்லித் தருவாங்க. அதுல சில தவங்களும் சேர்த்து சொல்லித் தருவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா எண்ணம் ஆராய்தல். நமக்கு ஏன் மைண்ட்ல இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுகிறது, இந்த எண்ணங்களை தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தலாமா கூடாதா, அப்ப இந்த எண்ணங்களை எப்படி ஆராய்வது, ஆசை சீரமைத்தல், எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றலாமா அல்லது எது பேராசை, எந்த ஆசையும் நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கத்துக்கிறது, எப்படி பண்றது, இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி தருவாங்க. அதே போல எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் கோபம் வருது. இந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, சினம் தவிர்ப்பது எப்படி, அதே போல கவலைன்னு ஒண்ணு இருக்கு, கற்பனை வலை கவலைங்கிறது, இந்த கவலை ஒழித்தல் பயிற்சி. இதெல்லாமே சொல்லி தருவாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது எல்லாமே 108 நாட்கள் பயிற்சியில இதையும் உங்களுடைய பயிற்சியா நீங்க கொண்டு வாங்க. ஸோ சனி ஞாயிறுகள்ல தான் என்னால் பண்ண முடியும், கத்துக்க முடியும் அப்படின்னா அந்த நாட்கள்ல போயிட்டு நீங்க கத்துக்கோங்க. டெய்லி காலையில எக்ஸசைஸ் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த தவமயத்திற்கோ அறக்கட்டளைக்கோ போயிட்டு காலையில எக்ஸசைஸும் அந்த காயகல்பத்தையும் பயிற்சி அங்கே பண்ணிடுங்க. அண்ட் ஒன்ஸ் தவம் தீட்சை உங்களுக்கு கொடுத்த பிறகு அந்த தவம், ஆகினை தவம், இந்த இடத்துல ஆகினை தவம் பண்ணுவீங்க. அப்புறம் மூலாதாரத்தை மையமாக வைத்து அங்க சாந்தி தவம் பண்ணுவீங்க. உச்சந்தலையில மையமாக வைத்து உங்கள் மனதை அங்கே குவித்து துரிய தவம் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஏன் பண்ணணும், இங்க என்ன இருக்குது, இந்த 3 மையங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம உடம்ப வந்து ஏன் அந்த காலத்துல உடம்புல 6 முக்கியமான மையங்கள் இருக்கு, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, 7வதாக இங்க உச்சந்தலையில சஹஸ்ராதாரா என்கிற துரியம். இந்த 7 இருக்கே, இந்த 7 மையங்களுக்கு என்ன அர்த்தம், இந்த 7 மையங்கள் நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க. இதே 7 மையங்கள்ல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானிகள், டாக்டர்ஸ், மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள், எண்டோகிரைன் கிளான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் என்ன அர்த்தம், இந்த ஆன்மீகமும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் எந்த புள்ளியில இணையுது, இந்த இணைப்புக்கு பாலமாக இருப்பது என்ன, இவங்க சொன்ன இந்த 7 மையங்கள், இவங்க சொல்ற அந்த நாளமில்லா சுரப்பிகள் இது எங்கெங்கெல்லாம் மர்ஜ் ஆகுது, அந்த நாளமில்லா சுரப்பிகள் என்ன வேலையை செய்யுது, அது செய்யக்கூடிய வேலையை அது அதிகமாக செஞ்சாலோ கம்மியாக செஞ்சாலோ என்ன நடக்கும், இப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு நாள் பயிற்சியின் போதும் பார்ப்போம். ஸோ உடலை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அந்த பயிற்சியின் போது அதில் நம்ம இதெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம். 108 டேஸ், 21 டேஸ், 21 டேஸ், 21 டேஸ் மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டு உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு மனப்பயிற்சி, உறவுகள் மேம்பட, ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆக என்னென்னலாம் பண்ணணும், செல்வ வளம் பெறுவது, செல்வ செழுமை பெறுவதற்காக பிஸ்னஸ் growth, ப்ரொஃபஷனல் growth, சேலரி பீப்புளாக இருந்தால் சேலரியில் growth, கெரியர்ல growth எப்படி கொண்டு வர்றது. ஸோ இந்த 4 ஏரியாஸ். 5வதாக ஆன்மீகம் என்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 5லும் வளர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை.
அதாவது ஒரு 18 வயசு ஆயிடுச்சு அண்ட் 14 வயசுல வயசுக்கு வந்துட்டாங்க. பியூபர்ட்டி அட்டைன் பண்ணியாச்சு. பியூபர்ட்டி அட்டைன் பண்ண எல்லாருமே, வயதிற்கு வந்த அத்தனை அன்பர்களுமே அவங்க வந்து இந்த காயகல்ப பயிற்சி கத்துக்கலாம். அதே போல எளியமுறை உடற்பயிற்சி கத்துக்கிட்டு தவம் தீட்சை பெற்று தவத்தை ஆரம்பிச்சிடலாம். ஸோ 15 வயசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வயசுக்கு வந்துட்டாலே போதும், இது ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். வேலை இதெல்லாமே வந்து 21 வயசுக்கு அப்புறம் தான். ஏன்னா நம்ம 21, 22 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேலைக்கு போவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் growthங்கிறது அந்த ஸ்டேஜில் தான் வரும். ஸோ நம்ம மெயினாக வந்து இந்த 5 ஏரியாஸையும் பார்க்கணும். இந்த 5 ஏரியாஸ்லையும் வளர்ச்சி வேணும். இந்த 5 ஏரியாஸ்லையும் வளர்ச்சி ஏற்படுவதற்கு நாம டெய்லி என்னென்னலாம் பண்ணணும், அதுதான் நம்மளோட ப்ராசஸாக டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். அதே போல இந்த செல்வச் செழுமை பெறுவதற்கும் செல்வ வளமை பெறுவதற்கும் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும் நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அற வழியில் நின்று பொருள் ஈட்டி அறம் பொருள் இன்பம் வீடு வேறு அப்படிங்கிறத அடையணும். நாம சம்பாதிக்கிற பணத்தின் மூலமா நமக்கு, நம்ம குடும்பத்திற்கு, நம்மை சுற்றியுள்ளவருக்கு, இந்த சமூகத்திற்கு எல்லாருக்கும் நன்மை ஏற்படக்கூடிய வகையில் அந்த பணத்தை நம்ம பயன்படுத்தணும். நாம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. இந்த சமூகத்திற்கும் நம்மால் முடிந்த உதவி, நலிந்தோருக்கு நம்மால் முடிந்த உதவி, அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். ஸோ அதுக்கு நம்ம கிட்ட பணம் இருந்தாதான் அதை செய்ய முடியும். பணம் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு வாலண்டியரா போயிட்டு ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு வாலண்டியரா இது பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு குளத்தை தூர் வாடுறாங்க, அல்லது வந்து குளத்தை சுத்தி இருக்கிற, இல்ல ஒரு பீச்ல வந்து ஒரே நிறைய அழுக்கு இருக்கு, ஐ மீன் நிறைய குப்பை இருக்கு, அந்த குப்பை கிளீன் பண்றதுக்கு பீச் கிளீனிங் ஆக்டிவிட்டி. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியில் நம்ம வாலண்டியராக நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம், நேரத்தையும் முதலீடு செய்யலாம். ஸோ பணம் இருந்ததுன்னா அதுக்குரிய ஸ்பான்சர்ஸ் நம்ம பண்ண முடியும். நமக்கும் ஒரு விளம்பரம் கிடைக்கும், நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு நல்ல காரியத்திற்கு பணத்தை உபயோகப்படுத்தணும்னு இருக்கும். அப்படின்னா ஏழை மக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு வாங்கி தரலாம். ஒரு ஹோம் இருக்கு, முதியோர் இல்லம் இருக்கு, அல்லது குழந்தைகள் பாதுகாப்பு மையம் இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது முதியோருக்கு அவங்களுக்கு ஒரு நாள் ஒருவேளை உணவு அல்லது ஒரு நாள் முழுக்க உணவு உங்களால எவ்வளவு முடியுதோ, 100 ரூபா தான் என்னால முடியும் மாசத்துக்கு அப்படின்னா எவ்வளவு முடியுதோ அதை அவங்களுக்கு கொடுங்க. ஆனா மாதா மாதம் 1ஆம் தேதி கொடுத்துடணும். அந்த ஈகை அப்படிங்கிறது எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம செஞ்சிடணும். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். பணம்ங்கிறது கொடுக்க கொடுக்க கொடுங்க வளரும். கொடுப்பவர்களுக்கு மேலும் கொடுக்கப்படும் அப்படிம்பாங்க. நெட்வொர்க்கிங்ல பிஎன்ஐல பாத்தீங்கன்னா கிவ்வர்ஸ் கெயின் அப்படிம்பாங்க. யார் யாரெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களோ கொடுப்பவர்களுக்கு மேலும் கொடுக்கப்படும். ஸோ உங்கள் நேரத்தை கொடுங்கள், உங்களுடைய அறிவை கொடுங்கள், உங்களால முடிஞ்சதுன்னா செல்வத்தில் ஒரு பகுதி, சிறு பகுதியை கொடுங்கள். உங்களால எவ்வளவு முடியுதோ ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் வளர்ச்சிங்கிறது கண்டிப்பா வரும். ஆனா இதுதான் கிடைக்கணும், எனக்கு இதை கொடுக்கறதுனால இது எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனப்பான்மையோட இல்லாம, இது கிடைக்கணும் அப்படிங்கிற மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும். அதே போல தத்துவஞானி வேதாத்ரி 2 விஷயங்களை நமக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் சொல்றாங்க. அதுக்கு பேர் இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை ஃபாலோ பண்றது. ஆனா இதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு முழு முயற்சி நம்ம எடுக்க 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 வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள், நிறைய வளர்ச்சி கண்டிப்பா வரும். அந்த வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் அந்த பாதையில் எவ்வளவு தடைக்கற்கள் வந்தாலும் அந்த தடைக்கற்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து விட்டு, தடைக்கற்களை உடைத்தெறிந்து விட்டு, தடைக்கற்களையே படிக்கற்களாக மாற்றி நம் வாழ்வின் வெற்றி பாதையை உருவாக்கி அந்த வெற்றி பாதையில் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம். சிங்க நடை போட்டே சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவ மையம் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் பேருக்கு பக்கத்தில் இருக்க அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. யூடியூப் வீடியோல பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்போம். அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. குரல் பதிவோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ், அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்க அங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த மையத்துக்கு போய் நீங்க கத்துக்கிட்டு செயல்படுங்க. செயலே அழகு.
உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள இடத்துல போய் நீங்க கத்துக்கிட்டு தான் செய்ய முடியும். எல்லாத்தையும் ஆன்லைன்ல எல்லாம் சொல்லித் தர மாட்டாங்க. பஞ்சபூத நவக்கிரக தவம் மட்டும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, வீடியோவா இருக்கு. அதை மட்டும் டெய்லி ஒரு 48 நாட்கள் ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கோங்க வாழ்க்கையில. இதை நான் அச்சீவ் பண்ணணும், இதை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த சங்கல்பத்தை மனதில் வைத்து வைத்து தினமும் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து டெய்லி ஹாஃப் அன் அவர் அந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை செய்யுங்க. அதை செய்ய 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 உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே ஒரு 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 தெளிவு கிடைச்சிடும். உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிடும். இந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், அதே போல இந்த 9 கோள்கள், இந்த 9 கோள்களோடும் ஒன்றி கலந்து நாம ஏன் உயிர்களை பெறணும், அங்கிருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு எப்படி உபயோகமாக இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும். செயல்படுங்க. செயலே அழகு. எண்ணம், சொல், செயல். நல்ல எண்ணம் இருக்கு, நல்ல சொற்கள்லாம் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா செயல்பாடு இல்லை அப்படின்னா, நம் இலக்கை நோக்கி அந்த செயல்பாடு இல்லைன்னா வளர்ச்சிங்கிறது தாமதப்படும். வளர்ச்சிங்கிறது லேட்டா தான் வரும். வளர்ச்சிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு துளி முயற்சி, ஒரு துளி முன்னேற்றத்தோட நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம். ஒவ்வொரு நாளைக்கும் 1% growth நம்ம காட்ட காட்ட என்ன ஆகும் அப்படின்னா 1.01 ஹோல் பவர் 365 மிகப்பெரிய மடங்கு, மோர் தேன் 27 ஆர் 37 டைம்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் வரணும் அப்படின்னா அந்த ஒரு துளி முன்னேற்றத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டு கடைபிடிப்போம். நம் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை, உன்னதத்தை அடைவோம். நம் வாழ்வின் அகமும் புறமும் நமக்கு வளர்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்படட்டும். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். தேவையான பயிற்சிகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்வோம். எந்த பயிற்சியெல்லாம் நேர்ல போய் நீங்க கத்துக்கணுமோ அதெல்லாம் உங்க நேர்ல போய் கத்துக்கோங்க. அது எங்க கத்துக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க. நாங்க ரிப்ளை அட்ரஸ் அனுப்புறோம். அங்க போய் கத்துக்கோங்க. வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் பொள்ளாச்சி ஆழியாறில் உள்ள ஆழியாறு அறிவு திருக்கோயில், இந்த ஆழியாறு டேமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவு திருக்கோயில்ல போய் 10 நாள்ல இருந்து 15 நாள் தங்கி இருந்து அந்த பயிற்சிகளை கலந்துக்கோங்க. சூப்பரான லைஃப் இருக்கும். அண்ட் ரிட்டையர்ட் பீப்புள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடல் நலத்தையும் சரி செய்து கொள்வதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. மெடிக்கல் டெஸ்ட்டும் பண்ணிட்டு ஆரம்பத்துல, நடுவுல, எண்டுல மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல விதவிதமான டிஃப்ரெண்டான வெஜிடேரியன் உணவு வகைகள், சிறுதானியம் பேஸ்ட் வெஜிடேரியன் உணவு வகைகள்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஹெல்த் ரிஜுவனேஷன் கேம்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 25 28 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் அந்த டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அங்கே போய் தங்கி இருந்து இந்த பயிற்சியில் ஹெல்த் ரிஜுவனேஷன் கேம்ப்ல கலந்துக்கணும்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மெசேஜ் பண்ணுங்க. அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். நீங்கள் ஆழியாரில் இருக்க அந்த மையத்தோட நீங்கள் ஃபோன் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டு பணம் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் புத்துணர்வு பெறுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்வில் உடல், உயிர், மனம் மூணையும் சரி பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம், சொல், செயல் அதையும் சரி பண்ணுங்க. இந்த 2 ட்ரையாங்கிளும் சரியாகும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இதை கண்கூடா நாங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி நிறைய முன்னேற்றங்களை பார்த்துருக்கிறேன். செயல்படுத்தாத போது உடம்பு எந்த அளவுக்கு கேவலமா கெட்டு போயிருக்கு, மனசு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது என்னாலையும் உணர முடிந்தது. ஸோ அது திரும்ப சரி பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸை நாங்கள் மறுபடியும் எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சு இதை 108 நாட்கள் டெய்லி பண்ணணும்ட்டு அதை ஒரு சங்கல்பமா எல்லாருக்கும் அதை கொடுக்கணும், அதை ஒரு பயிற்சியா கொடுக்கணும். அண்ட் நீங்க எந்த பயிற்சியை நேர்ல கத்துக்கணுமோ அதை நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சென்டர்ல போய் நீங்க கத்துக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய இந்த வாட்ஸ்அப் லிங்க், இந்த ஜூம் லிங்க் இது ரெண்டையும் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனல்ல வரக்கூடிய இந்த வீடியோ, ஏன்னா எல்லாராலையும் 5:30 to 6 மார்னிங் வர முடியலன்றவங்க யூடியூப் வீடியோவில் அதை பார்த்துட்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. அதே போல இந்த யூடியூப் வீடியோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம்.